பொண்ணுங்க சிரிக்கிறத பாக்குற சில பசங்க நம்மளதான் பார்த்து சிரிக்கிறா போலன்ட்டு நினைச்சு ஏமாறுறது உண்டு. அந்த மாதிரி தான் எங்க கூரான் ஜாங்ஜியா சிரிக்கிறத பார்த்து நம்ம மேலதான் கிரஷ் ஆகி சிரிச்சிட்டு இருக்கா போலன்ட்டு நினைச்சிட்டான். ஜாங்ஜியாவே கூப்பிட்டு கேட்டா, ஐதோடா உனக்கு இந்த நினைப்பெல்லாம் இருக்கா? உன்னை பார்த்து யாரா சிரிச்சா? நான் என்னோட சீனியர் கிரஷ் கின்யூவெல்லாம் பார்த்து சிரிச்சேன். நான் அவனை சைட் அடிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் நீ தான் இடையில வந்து கோமாளி மாதிரி நின்றுட்டு பண்றாங்க. உடனே கூரானுக்கு அசிங்கமா போச்சு. அவனோட ஃப்ரெண்டு வேற பங்கமா கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறமே ஸ்கூல் ஆரம்பத்துல கூரான் நல்ல பையன் அப்படி இப்படின்ட்டுலாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சுத்திட்டு இருந்த. அதெல்லாம் எதுக்காகனா, அடே அது நீ பண்ண ஆள் மாறாட்டத்துல நடந்த கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் நாள் நீ லேட்டா வந்ததுக்கு உன் பேரை கொடுக்காம ஷாங்லூராங் பேரை கொடுத்துட்டுல போனேன். அதனால நான் உன்னை ஷாங்லூராங்னு நினைச்சிட்டேன். அடிப்பாவி, இது ஆள் மாறாட்டமா இல்ல பேர் மாறாட்டமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. என் பேரு கூரான், அவன் பேரு ஷாங்லூராங், இவன் பேரு குவான்ஃபாங். நீ சைட் அடிச்சிட்டு இருக்க அந்த சீனியர் பையன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் பேரு கின்யூன்னு சொல்ல, என்னது அவன் உன் ஃப்ரெண்டான்ட்டு? அன்னில இருந்து ஜியாங்ஜியா கூரான விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனை இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க சொல்லி. அப்படிதான் ஒரு நாள் டிராமா கிளப்ல எல்லாரும் செஷன் முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த கின்யூ கூரான நிப்பாட்டி, உன் அப்பாவும் என் அப்பாவும் ஒரே இடத்துல தானே வேலை பாக்குறாங்க, இன்னைக்கு அவங்க லேட் டியூட்டி பாக்குறாங்களாம், அதனால நாம எங்கேயாச்சும் சாப்பிட்டு போகலாமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் கூப்பிட்டு வாடான்னு சொன்ன உடனே ஜியாங்ஜியா ஓடி வந்து, நானும் கூரானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமான்றாங்க. உடனே கூரான், ஏ யார் நீ, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல. அப்போ ஜியாங்ஜியா கூரான க்ளோஸா இழுத்து, இப்ப மட்டும் நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அன்னைக்கு ரூம்ல பயந்தாங்கோலி மாதிரி மாட்டி அழுதுட்டு இருந்தல, அது ஸ்கூல் ஃபுல்லா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்ட்டு பிளாக்மெயில் பண்ண. கூரான் வேற வழியே இல்லாம கின்யூ முன்னாடி இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டான்.